வணக்கம் நண்பர்களே. சொமேட்டோ வந்து இன்னைக்கு பார்ட் டைமாக ஓட்டி எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம டைமிங் பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஓட்ட போகிறோம். லைவாக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குங்கிறத காமிக்கிறேன். ஓகே, மணி 12 ஆயிடுச்சுங்க. ஆட்டோட்ட கிளம்புமா? ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சுங்க. அல்தாஃப் ஃபுட் கோர்ட்டுக்கு தான் போகணும். போகலாமா? இங்கேருந்து 2.5 கிலோமீட்ரு. மணி 12:20 28 ஆகுது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு மொதல் ஆர்டரு. பார்க்கலாம் இன்றைக்கி ஆர்டர் எப்படி வருதுங்கிறத. நம்ம வண்டியில் பெட்ரோல் வேறு இல்லை. அப்புறம் வேலை முதல்ல பெட்ரோல் போட்டுக்கணும். இல்லாட்டி தம்பி எங்கேயா காலை வரையட்டும். அப்புறம் இன்றைக்கி புதன்கிழமை ஆர்டர் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். பார்க்கலாம் 12 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஓட்டினா என்ன அமௌண்ட்டு கிடைக்குது அப்படின்னு. ஆஹா, சரியான டிராஃபிக்காக இருக்குது நண்பர்களே. பாருங்கள், லைனில் நிற்கிது கூட்டம். இதில் எங்கே போகிறது நம்ம இப்போ? சரியான டிராஃபிக்காக இருக்குது இந்த. இதில் போனால் லேட் ஆகிடும். நம்ம வேறு ரூட்டில் போய்டும். இந்த டிராஃபிக் இப்போ கிளியர் ஆகாது. இந்த பக்கத்தில் எஸ்எஸ் ஹைதராபாத் அந்த இடத்துல எப்போ வந்தாலுமே கூட்டம் தான். சரியாக இருக்கும் கூட்டம். இன்றைக்கோட பரவாயில்லையா இருக்கும். சண்டேலாம் வந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கே ஆர்டர் தூக்கி அடிப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே போதும் ஆகிடும். பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இந்த இருக்குது பாருங்க, அல்தாஃப் ஃபுட் கோர்ட். இங்கே தான் நம்ம ஃபுட்டு எடுக்கணும். $9085 भैया 9085 फूड रेडी. ஆர்டர் எடுத்தாச்சு. பிக்கப் ஆர்டர் கொடுத்தோன்னே கஸ்டமர் லொக்கேஷன் போக வேண்டியதுதான். இன்றைக்கி மதிய இன்சென்டிவ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 12 மணிலேருந்து 3:30 வரைக்கும் லாகின்ல இருக்கணும். அதில் வந்துட்டு கம்பல்சரி லாகின்னு. அதில் மினிமம் வந்து ஒரு 2.5 மணி நேரமாவது நீங்கள் லாகின்ல இருந்தால் தான் உங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும். எவ்வளோ இன்சென்டிவ்னா 6 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 1 கிக்ஸு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா $121 இன்சென்டிவ். இது வந்து மதியத்துக்கு மட்டும் வந்து நமக்கு உள்ளே அலோட் கிடையாது. அதனால் நம்ம வெளியே வெயிட் பண்ணி கஸ்டமர் கால் பண்ணால் அவங்க வந்துடுவாங்க. டெலிவரி பர்சன் வந்து உள்ளே அலோட் கிடையாது இங்கே. ஃபஸ்ட் ஆர்டரை கொடுத்தாச்சு. கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. டெலிவரி ஆர்டர் கொடுத்தோன்னா அடுத்த ஆர்டருக்கு வெயிட் பண்ண வேண்டியதுதான். இதுக்கு வந்து மொத்தமாக 5.6 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். 65.74 ரூபா கிடச்சிருக்கு. நமக்கு அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. பஞ்சாபி நேஷன் போகணும். இங்கேருந்து 2.37 கிலோமீட்ரு போகலாமா? நீ ஃபுல் டே இன்சென்டிவ் எவ்வளோன்னா $582 ரூபா. அந்த $582 ரூபாயை நம்ம எடுக்கணும் அப்படின்னா 11 கிக்ஸு 32 ஆர்டர் பார்க்கணும். பார்த்தா அந்த $582 ரூபா நமக்கு கிடைக்கும். பெட்ரோல் போடுவோம். வண்டியில் பெட்ரோல் இருக்காது, இப்போதைக்கு போடலை. $1000 போடுங்கண்ணா. 1000 சீப்பு. ஸ்பீடு மீட்டர் கேபிள் வந்து அறந்துருச்சு. அதனால் அது கால்குலேட் பண்ண முடியாது எவ்வளோ ஓட்டுறோங்கிறத. என் வண்டி வந்து ஒரு 70 கொடுத்துட்டு இருந்துச்சு முன்னாடி மைலேஜ். இப்போ வந்து 65 தான் கொடுக்குது. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் வண்டி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதை சரியாக கால்குலேட் பண்ணி மட்டும் என்னால் சொல்ல முடியாது. நண்பர்களே, ஆர்டர்லாம் கொடுத்தாச்சு. ஸ்டாப் பண்ணிட்டேன். அதோட மதியம் 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ 5 மணி ஆகுது. அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். பார்ட் டைமாக எவ்வளோ ஓட்டினா எவ்வளோ கிடைக்குங்கிறது தான் இந்த டைமிங்கில் ஓட்டியிருந்தோம். டோட்டலாக இன்றைக்கி நம்ம கிடைச்ச அமௌண்ட் வந்து $615 ரூபா ப்ளஸ் ஒரு $125 ரூபா இன்சென்டிவ். டோட்டலாக 10 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதேமாதிரி வேறு டைமிங்கில் ஓட்டி பார்க்கணும் அப்படின்னா அது இந்த டைமிங் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அந்த டைமில் ஓட்டி பார்த்து அதில் எவ்வளோ கிடைக்குதுங்கிறதையும் நான் வீடியோவை போடுறேன். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.